Welcome you all, my dear students. This is KM. In the video, March 2024 public question SLC public question அதனுடைய question paper analyzation பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். SSLC public examination March 2024 question paper analyzation, question wise and category wise analyzation. இப்போ நமக்கு question paper வந்து 144 marks இல்லையா? அந்த 144 marks வந்து எப்படி distribute பண்ணிருக்காங்க? So example sums எவ்வளவு கேட்டிருக்காங்க? எக்ஸர்சைஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க? கிரியேட்டிவ் क्वेश्चन எப்படி வந்திருக்குன்றத பத்தி நம்ம முதல்ல பாப்போம். அப்புறம் வந்து சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி நம்ம பாப்போம். இதுல வந்து 1 மார்க் क्वेश्चन வந்து நம்ம 14 இல்லையா? அதல வந்து எக்ஸர்சைஸ்ல 12 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. So book back questions 125 questions வந்து 12 வந்திருக்கு. So 2 questions மட்டும் தான் அவங்களுக்கு கிரியேட்டிவா கேட்டிருக்காங்க. அதுபோல 2 மார்க் क्वेश्चंस 14 இருக்கு இல்லையா? அதுல 9 questions வந்து எக்ஸாம்பிள்லயும் எக்ஸர்சைஸ்க்கு வந்து 4 questions. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எக்ஸர்சைஸ்க்கு ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க பொதுவா வரக்கூடிய क्वेश्चन பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க. சோ எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ் 1 or 2 क्वेश्चंस அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற மாதிரி தான் நமக்கு வினாத்தாள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து வந்து கிரியேட்டிவ் क्वेश्चन வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு क्वेश्चन தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்போது 2 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கு 2 questions 9 questions-ம் எக்ஸசைஸுக்கு 4 questions அண்ட் கிரியேட்டிவ் 1 questions. அதுபோல் வந்து 5 மார்க் questions அப்படி பார்க்கும்பொழுது ஸோ தியரத்தை சேர்த்து வந்து நமக்கு வந்து ஸோ 7 questions இருக்கு. எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5 questions தான் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் क्वेश्चन 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இதுலையும் பார்க்கும் பொழுது 2024 क्वेश्चन பேப்பர் வந்து எக்ஸசைஸை விட எக்ஸாம்பிளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்வுகள் நிவரங்கள் பார்க்கும்பொழுது ஸோ அதிகமாக எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 8 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு क्वेश्चனும் எக்ஸசைஸில் 3 questions வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 மார்க் 5 மார்க்ஸுக்கு அதிகமாக எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஸோ 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அப்படியே அந்த மார்க் பாருங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 144ல் வந்து 61 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ 42.4%. அதுபோல் எக்ஸசைஸில் வந்து பார்க்கும்பொழுது 69 அவுட் ஆஃப் 144 47.9%. தென் கிரியேட்டிவ் क्वेश्चन அப்படி பார்க்கும்போது நமக்கு 14 மார்க்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மே 2022ல 9 மார்க்ஸும் அடுத்தது ஏப்ரல் 23ல பார்க்கும்போது 16 மார்க்ஸும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் நமக்கு வந்துருக்கு. 9.7% வந்திருக்கு. இதான் நமக்கு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் அண்ட் கிரியேட்டிவ் क्वेश्चनோட வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த क्वेश्चन பேப்பர் நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து சாப்டர் வைஸ் எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்களேன். சாப்டர் 1 கொடுத்து 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்க. பிராக்கெட்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த சாப்டர்ல இருந்து எவ்வளவு மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ 1 மார்க் क्वेश्चंस 2 மார்க் क्वेश्चंस 5 மார்க் क्वेश्चंस 8 மார்க் क्वेश्चंस கிளாசிஃபிகேஷன் டேபிள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அனலைசேஷன் டேபிள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த 16 மார்க்ஸ், செகண்ட் சாப்டர்ல 16 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ தேர்ட் சாப்டர்ல வந்து நமக்கு வந்து கிராஃப் அதை சேர்த்து 32 மார்க்ஸ் வந்துருக்கிறது. ஃபோர்த் சாப்டர்ல ஜாமெட்ரி சேர்த்து 25 மார்க்ஸ் வந்திருக்கு. ஃபிஃப்த் சாப்டர்ல நமக்கு வந்து 15 மார்க்ஸ், சிக்ஸ்த் சாப்டர்ல வந்து 8 மார்க்ஸ், செவன்த் சாப்டர்ல வந்து 16 மார்க்ஸ், 8th சாப்டர்ல 16 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ மொத்தம் இருக்கிற 144 மார்க்ஸ் இருக்கு வந்திருக்கிறது. ஸோ 1 மார்க் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற 125ல 12 மார்க்ஸ் வந்திருக்கு. 2 क्वेश्चन தான் கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க. 2 மார்க் क्वेश्चंस நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14 क्वेश्चंस இருக்கு இல்லையா? அதுல எக்ஸாம்பிள் இருந்து 9 क्वेश्चனும் எக்ஸசைஸ்ல இருந்து 4 क्वेश्चंஸும் கிரியேட்டிவா ஒரு क्वेश्चन வந்திருக்கிறது. ஸோ அதே போல நமக்கு 5 மார்க் क्वेश्चन பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் தியரம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7 क्वेश्चंஸும் எக்ஸசைஸ்ல வந்து நமக்கு வந்து 5 क्वेश्चंஸும் கிரியேட்டிவா 2 क्वेश्चंस வந்திருக்கு. ஸோ 8 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ல ஒரு क्वेश्चனும் எக்ஸசைஸ்ல 3 questions வந்திருக்கு. ஸோ கம்பல்சரி क्वेश्चन வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 என்பது செகண்ட் சாப்டர். ரெண்டுமே செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது போல ஒரே சாப்டர்ல இருந்து கம்பல்சரி 28ம் 42 கண்டிப்பா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாப்டர் மாறி தான் கேட்பாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க நமக்கு வந்து கம்பல்சரி எதெல்லாம் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, 7th இருக்கிறது. ஸோ அடுத்தது இது சப்போஸ் இதுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு அப்போ 1 4 6 8ல இருந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்கு அதை விட கம்மியான சான்சஸ் தான் இருக்கிறது. எனவே டே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க. ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ஸோ எல்லாமே நம்ம தரவு பண்ண வேண்டியது இருக்கும். இது முக்கியமாக செலக்ட் பண்ணி படிக்கலாம் கூடாது. சென்டம் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா நம்ம நல்ல எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், டெஃபினேஷன்ஸ், கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சிந்தனை களங்கள் இருக்குல்ல, திங்கிங் கார்னர், அதுக்கடுத்து ப்ராக்ரஸ் செக், முன்னேற்ற சோதனை, அதுபோல் ஆக்டிவிட்டி இருக்கிறது, யூனிட் எக்ஸசைஸ் இருக்கிறது, கியூஆர் கோட் இருக்குது, 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கிறது. ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் புக்கினுடைய 2 மார்க்கு, 5 மார்க்கு, 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்கு நல்லா தரவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாவே ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் புக் இதை விட கம்பேர் பண்ணும்போது ஈஸியானது தான். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வந்து சென்டம் எடுக்க முடியும். இல்லை நான் கொஞ்சம் டல், அது கொஞ்சம் லேட் ப்ளூமராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ 50 எடுக்கிறதுக்கு எந்தெந்த ஏரியாஸ், எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நான் வந்து 80 எடுக்கிறதுக்கு எய்ம் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், என்னென்ன ஏரியாஸ் நம்ம நல்லா தரவு பண்ணணுன்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டடி பிளான் உங்களுக்கு நான் வந்து அந்த 4.5 டேஸுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய கற்கும் வேகத்துக்கு ஏற்ப அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் எழுதி ஸோ சென்டம் எடுக்கணும், எல்லாருமே பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.